ஷூட்டிங் டைமுக்கு வந்தாச்சு. அதனால நிறையா வந்து மூடிட்டாங்க. நிறையா விஷயங்களை நாங்கள் வந்து பார்க்காம தான் வந்து சோகத்தோட திரும்பி போயிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்தாஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சண்டேங்க. ரொம்ப ரிலாக்ஸாக தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10 o'clock போல் எழுந்திரிச்சு ஒரு ஹாட் சாக்லேட் தான் குடிச்சிட்ருக்கேன். அப்படியே இந்த அழகான சிட்டி வியூவை ரசிச்சுக்கிட்டே பார்த்தா டைம் வந்து 10 o'clock போலவே இல்லை. வெதர் வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ரெய்னி டேவாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஜப்பான் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சில வீக் வந்து இவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் ஆகும். அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சில நாள் ஸ்கிப் பண்ணுறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக லஞ்ச் தான் குக் பண்ணுறதுங்க. சண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக டேவை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டேவே க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வச்சுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு அதை கீரையை சமைச்சிடலான்னு சொல்லி பருப்பு கீரை கடையல் தாங்க பண்ண போகிறேன். பாலக்கீரையை வச்சு பார்த்திங்கன்னா பருப்பு கீரை கடையல் வந்து பண்ணலாமான்னு தெரில. ஆனால் இங்கே கிடைக்கிறது வந்து ஜப்பானில் வந்து பாலக்கீரை தான் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து பருப்பு கீரை கடையல் தான். அது போக பார்த்திங்கன்னா வந்து சண்டேனா வெறும் வெஜிடேரியன் மட்டும் குக் பண்ணால் தேவ குத்தமாயிரும்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் வந்து சிக்கன் லிவரும் சிக்கன் ஹாட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து தண்டுக்கீரை இல்லைன்னா வந்துட்டு சிறுகீரை போட்டு தான் பருப்பு கீரை கடையல் பண்ணி பழக்கம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கீரை வச்சு தான் பண்ண போகிறோம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே கழுவி ஒரு 15 minutes கிட்ட வந்து ஊற வச்சுட்டோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஜப்பானில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து எல்லா டைமும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் மெயினாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போனோம்னா வந்து பெரிய வெங்காயம் தான், அது ஒயிட் ஆனியன் தான் வந்து கிடைக்கிது. அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து கொஞ்சமாக சீரகம் மிளகு வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. 2 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ரைஸ் தான். ஜாப்பனீஸ் ரைஸ் குக் பண்ணலாமா இல்லை பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணலாமான்னு தான் யோசிச்சுட்டு வந்துட்டு சரி பாஸ்மதி ரைஸே குக் பண்ணலான்னு தாங்க எடுத்துட்டேன். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலாக கிடைக்கிற பொன்னி ரைஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒன்றா பாஸ்மதி ரைஸ் வச்சு குக் பண்ணிக்கிறது இல்லைனா ஜாப்பனீஸ் ரைஸ் வச்சு குக் பண்ணிக்கிறது. பாஸ்மதி ரைஸுமே வந்து டெய்லி குக் பண்ணி சாப்பிட்டோம்னா வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால ஒரு நாள் ஜாப்பனீஸ் ரைஸ் ஒரு நாள் வந்து பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லி குக் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோட மெனுவில் பார்த்திங்கன்னா ரசம் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாருன்னு சொல்லிட்டு தான் ரசத்துக்கு வந்து இப்போ புளி ஊற வச்சுட்ருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சா டக்குன்னு புளி ஊறிடும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்து சிக்கன் லிவர் ஹார்ட் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இனி வந்து அதை குக் பண்ணணும். பருப்பு கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதை மட்டை வச்சு நல்லா கடையணும். பட் நம்மக்கிட்ட மத்தெல்லாம் இல்லாதனால கரண்டியை வச்சு ஓரளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டாச்சுங்க. பருப்பு கீரை கடையலுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா ரெடி ஆயிருங்க. பருப்பு கீரை கடையல் வந்துட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் கடுகு பெருங்காயம் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுலேயே வெங்காயம் கருவேப்பிலை மிளகா பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா வந்து வீட்டில் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால வர மிளகா தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தாளிப்பு வந்து ஆல்ரெடியே குக் பண்ண பருப்பு கீரையோடு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. தாளிப்பு ஆட் பண்ணி ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க வேணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சு. கம்மியாக ஊற்றுனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சிக்கன் லிவரையும் ஹார்ட்டையும் க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜப்பான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த லிவர் ஹார்ட்டெல்லாம் வந்து தனித்தனியாகவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோழியில் ஒரே ஒரு லிவர் ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்கும். அதை நார்மலாக நம்ம சிக்கன் சமைக்கும் போதே செஞ்சுருவாங்க. பட் இங்கே வந்து அதை தனியாக தான் வந்து சேல் பண்ணுறாங்க. சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக குக் பண்ணிடலாம். தனித்தனியாகவும் குக் பண்ணிங்கனாலும் இதே மெத்தட் தாங்க. பேனில் வந்து ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு பொரியட்டும்னு சொல்லி வெங்காயம் மிளகா கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. இதுக்குமே வந்து பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த ரெட் ஆனியன் போட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்கும்.
ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே அதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா குக்காய் வந்தோடனே அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணுங்க. மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். மிளகாய் தூள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா மட்டும்தாங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. மசாலா நல்லா குக்காய் வந்து அதுக்கப்புறம் சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட் வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ். அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணுங்க. இது கூட உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. அது கூட பார்த்திங்கன்னா வந்து தண்ணி மெயினாக வந்து குக் பண்ணுறதுக்கு சேர்த்தணும். சிக்கன் நார்மலாக குக் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம அந்த தண்ணியிலே மேக்ஸிமம் வந்து குக் ஆயிரும். பட் இந்த லிவர் அண்ட் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே விடாது, நம்ம தான் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி ட்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன், அதனால வந்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றலாம். கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா வந்து தண்ணி இன்னும் கொஞ்சமே அதிகம் ஊற்றிக்கணுங்க. சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸும் டெக்ஸ்சரும் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம கிட்ட இருக்க எல்லா குக்கிங் ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா தாய்வான்லேருந்து ஜப்பான் எடுத்துகிட்டு வரல. ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தது. அது போக பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே வந்து ஆஃபீஸ்லேருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதை வச்சு வந்து தான் நம்ம குக் பண்ணிருக்கிறது. ஸோ இருக்க திங்ஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது வந்து நல்லாவே பழகியாச்சு ஜப்பான் வந்தோடனே. ஸோ நிறையா திங்ஸ் வாங்கினாலுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து திரும்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லி நிறையா திங்ஸ் வாங்குறதும் இல்லை. நாங்கள் 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80% குக்காய் வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து காரம் மட்டும் பத்தலை, ஸோ அதனால வந்து மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் நமக்கு வந்து சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட் வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்குள்ளே நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து ரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 95% குக் ஆனதுலேருந்தே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிருங்க. நம்ம ட்ரையாக தான் வந்து சமைக்கிறதுனால 100% வந்து நம்மளோட சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து நமக்கு கொதிக்கிறது மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து லன்ச் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கிச்சனையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ரொம்ப நாளாக பிளான் போட்டால் கூட நமக்கு வந்து கரெக்டாக நடக்காது, பட் சடனாக பிளான் பண்ணோம்னா வந்து நடக்கும். அது மாதிரி தான் இன்றைக்குமே லன்ச் முடித்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணாங்க, ஜூ போகலாமான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஜப்பான் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளும் போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லி அவங்க கூட கிளம்பியாச்சுங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டாம், ஆல்ரெடி நமக்கு டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு இட்டாசு நோமோரி ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 600 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 yen வாங்கினாங்க. இந்தியன் அமௌண்ட்டில் வந்து ஒரு 450 rupees வருங்க. இந்த 450 rupees வந்து இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்க ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி இருக்குது, எண்ணெய் பார் யோகம் வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து டாங்கியை தான் குறிக்கும். அதே மாதிரி ஜப்பான்லேயும் கூட ஏதாச்சும் கல்ச்சர் இருக்கான்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து டாங்கி தான் இருந்துச்சு. ஏன்னா குரங்கு மாதிரி இல்லை, கலர் வந்து அந்த மூக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல. குரங்கோட உருவம் ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸ் மட்டும் பார்க்க ஏதோ ரொம்ப ரெட்டிஷாக இருந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது எங்கேயும் போகாமல் இருக்குது. மலையாடு அப்படி தான் இருக்கும். நார்மல் ஆடு கிடையாது, இது எல்லாமே மலையாடு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. கொம்பெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இங்கே இருக்க சில அனிமல்ஸை மட்டும் தொடவே அலோவ் பண்ணுறாங்க. ஆடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம ஆட்டை தொட்டுட்டு கை கழுவுறதுக்கு, அனிமல்ஸ் எல்லாமே தொட்டோடனே கை கழுவுறதுக்கு. ஒயிட் கலர் பாண்டா இல்லாமல் நமக்கு வந்து ஏதோ ப்ரௌன் கலரில் பாண்டா இருந்துச்சு, அதை தான் பார்க்கலான்னு போனோங்க. பாண்டா பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பாத்வேல நடந்து போகுது பாருங்களேன், அங்கே தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கிளாஸ்குள்ளே போனோடனே வந்து சுத்தமாக தெரில அது எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதுதாங்க என்னால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. பார்க்கறதுக்கு அணில் மாதிரியே இருந்துச்சு. ஸ்குரில்ல ஒரு டைப்பானும் தெரில எனக்கு கரெக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வயசான அம்மையா? ஆமாம், வயசாயிடுச்சு. ரொம்ப வயசாயிடுச்சோ? தோல்லாம் வெளியே ரொம்ப ஹார்டாகிடுச்சு.
நெகை நிறையெல்லாம் வளர்ந்தா வயசாயிடுச்சுன்னு அர்த்தமோ? ஏஜ் இதுக்குமா? ரெண்டாமையுமே அதே மாதிரி தான் இருக்கு, ரொம்ப ஏஜ் ஆமா. இருக்கு இந்த கொக்கெல்லாம் இல்ல முழிச்சுதான் இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கு? இதெல்லாம் தாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேஜ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வான் தவிர்த்து ஒரு 4-5 டைப் ஆஃப் ப்ரீட்ஸோட பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அதோட எக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. பிக்சர் பார்த்து தெரியுது இல்ல, 1 வந்து ஸ்வான் முட்டை, இது 3யா? அது வந்து இது 1. 1 வந்து ஸ்வான் முட்டை பெருசு வந்து. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. எதையுமே வந்து கர்வுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி அடைச்செல்லாம் வைக்காமல் கர்வுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. இது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பில்டிங்ஸ், ஸ்னேக்கில் மட்டும்தான் வந்து சின்ன சின்ன பாக்ஸ்குள்ளெல்லாம் போட்டு தனித்தனியாக அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்னேக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் போய் எட்டி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துட்டேன் ஒரு பக்கமாக. குட்டீஸ் தான் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொஞ்சம் பெரிய பெரிய அனிமல்ஸ் தான் இருக்கு. நமக்கு வந்து லயன், டைகர், எலிஃபென்ட் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைகர் பார்க்க தான் வந்திருக்கோம். வந்து கடிச்சு சாப்பிட்டுருக்கோம். பன்னி எலும்பாட்டு இருக்கு. சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கா? வருது. லெந்த் கம்மியா இருக்கு. யாராச்சும் ஒரு ஷூ வாங்கி தரீங்களா? வாங்க எல்லாம் யானையை பார்க்க போலாம். யானை பார்க்க வரலாந்தாங்க ஆசையா வந்தது. பார்த்தா வந்து யானை இல்லை, வெறும் போர்டு மட்டும்தான் இருந்துச்சு. வாயில வந்து வெள்ளலி வச்சிருக்கு, வேணா திரும்ப மாட்டேங்குது பாக்குறதுக்கு. நம்ம லைன் மெமரிஸ் இருந்தோடனே சரி லைன் கூட போயிட்டு நம்ம வெளியில நின்னாச்சும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உள்ள போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆசையா பார்க்கறதுக்காக போனோங்க. கடைசியா பார்த்தா லைனை வந்து கர்வுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஈவினிங் போகும்போது வந்து குட்டி கர்வ்ல வந்து அடைச்சிருவாங்களாமா. மார்னிங் டைம்ல தான் வந்துட்டு மார்னிங் டு ஈவினிங் தான் நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கோம் போலங்க லைன் வந்து. ஜிராஃபி போர்டு மட்டும்தாங்க இருந்துச்சு. ஜிராஃபியை வந்து இங்க காணலைங்க. எண்டிங் டைமுக்கு வந்தாச்சு, அதனால நிறைய வந்து மூடிட்டாங்க. நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பார்க்காம தான் வந்து சோகத்தோட திரும்பி போயிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த பார்க்குள்ளே வந்தது தான் தப்பாயிடுச்சு. அதனால தான் மணி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மார்னிங்லேருந்தே இந்த பார்க்கில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நிறைய விஷயங்களை நம்மளால பார்த்துக்க முடியும். நம்ம வந்து ஜூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான். ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை சுற்றி தான் வந்து ஜப்பான் இருக்குது. வந்து பீச் வந்து பார்க்கவே முடியாதுங்க. நம்ம சீயும் லேண்டும் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கல்லாக தான் போட்டிருப்பாங்க. அவங்க எந்த ரீசனுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால பீச் பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். பீச் வீட்டு பக்கத்துலேயே கடல் இருந்தாலும் பீச் இல்லாத காரணத்தினால நம்ம இப்போ ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி தாங்க பீச் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்படி தான் நம்மளோட சண்டே வந்து போச்சு. இந்த சண்டே விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் விளாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.